ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஆறாவது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சம்மிட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி எதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னா அப்பாயின்மெண்ட்ல வந்து நேஷனல் அப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட், அதுக்கடுத்து வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான நியூஸ், அதுக்கப்புறம் வந்து நேஷனல் நியூஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அதுக்கு அடுத்தது வந்து இப்போ சம்மிட்ஸ் அப்படின்றது உச்சி மாநாடுகள். ரைட்டா, நிறைய சர்வதேச அமைப்புகள் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து நிறைய உச்சி மாநாடுகள் நடத்தியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரைட்டா, ஸோ அது போக வந்து இதுலயே வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்மிட்டையும் சேர்த்து நம்ம எதை பார்க்க போறோம்னா ஸ்டாட்டிக். ஸோ அந்த சர்வதேச அமைப்பு வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது, எங்க அதனுடைய தலைமையகம் இருக்குது, இது எல்லாத்தையும் பத்தி நம்ம வந்து வரிசையாவே பார்த்துடலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, முதல் உச்சி மாநாட்டினுடைய பெயர் வந்து என்னன்னு சொல்றாங்க, 2025 டியான்ஜின் எஸ்சிஓ சம்மிட். டியான்ஜின் எஸ்சிஓ சம்மிட். எஸ்சிஓனுடைய விரிவாக்கம் வந்து ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ரைட்டா, ஸோ இது வந்து எத்தனாவது மீட்டிங் அப்படின்னா 25வது டியான்ஜின் எஸ்சிஓ ஷங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய மீட்டிங். ரைட்டா, இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா சைனால தான் வச்சு நடந்துச்சு. சைனால எங்க அப்படின்னா டியான்ஜின் அப்படின்ற ஒரு மாகாணத்துல வச்சுதான் நடந்திருக்குது. ஓகே, ஸோ என்னது எஸ்சிஓனுடைய விரிவாக்கம் வந்து ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். சரி, இப்போ இதை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னா ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இதை தான் வந்து எஸ்சிஓ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எப்பொழுது, இந்த எஸ்சிஓ வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது, அதாவது எஸ்டாப்ளிஷ்ட் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 2001 உருவாக்கப்பட்டது. 2017 வந்து யாரும் உறுப்பினர்களா சேர்றாங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான். இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுல வந்து உறுப்பினர்களா சேர்றாங்க. அடுத்து இந்த ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைமையகம் எங்க இருக்குதுன்னா சைனால இருக்கக்கூடிய பெய்ஜிங்ல தான் இருக்கு. சைனால இருக்கக்கூடிய பெய்ஜிங்ல தான் இதனுடைய தலைமையகம் இருக்குது. அதே மாதிரி இது வந்து எஸ்சிஓ அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த எஸ்சிஓக்கு கீழே தான் வந்து ஒரு அமைப்பு இருக்குது. என்ன அமைப்புனா ராக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ராக்ஸ் அப்படின்ற அமைப்புக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து விரிவாக்கம் வந்து ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர். அதனுடைய விரிவாக்கம் வந்து ரீஜியனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ராக்ஸ். ஸோ இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 2002 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வந்து எங்க இருக்குன்னா டாஷ்கெண்ட்ல இருக்கு. டாஷ்கெண்ட் வந்து எங்க இருக்குதுன்னா டாஷ்கெண்ட் வந்து உஸ்பெகிஸ்தானினுடைய தலைநகரம். உஸ்பெகிஸ்தான் அதனுடைய தலைநகரம் தான் டாஷ்கெண்ட். ஓகே, இதுதான் ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, 15வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் COP15 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, COP15 டு த ராம்சார் கன்வென்ஷன். ரைட்டா, இதை வந்து இந்தியா சார்பா வந்து தலைமை தாங்கி நடத்திட்டு போனது வந்து யார் அப்படின்னா இந்தியா சார்பா போனது பூபேந்திர யாதவ், இந்தியாவினுடைய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர். சரியா, அவர் தான் வந்து இந்த 15வது ராம்சார் கன்வென்ஷனுடைய கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்க்கு COP15க்கு வந்து தலைமை தாங்கிட்டு போனாரு இந்தியா சார்பா. ஓகே, ஸோ இது எங்க வச்சு நடந்துச்சுன்னா ஜிம்பாப்வே. ரைட்டா, இது ஜிம்பாப்வேல வச்சு நடந்திருக்குது. இந்த ராம்சார் அப்படின்ற தலங்களை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னா, ராம்சாரை பொறுத்த வரைக்கும் எதனால வந்து இந்த தலங்களுக்கு வந்து ராம்சார், அதாவது உலக அளவில் வந்து ஒரு உடன்படிக்கை ஒன்று போடப்பட்டுள்ளது. ரைட்டா, எப்பொழுதுனா 1971 போட்டாங்க. அதை நான் என்னன்றதை நான் தெளிவாக சொல்றேன். ஸோ 1971 கரெக்டா எப்பொழுதுனா பிப்ரவரி 2 1921, சாரி 1971 எங்க வச்சு அப்படின்னா ஈரான்ல வச்சு. ஈரான்ல ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க.
ஸோ அந்த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் வந்து எது தொடர்பாக இருக்குதுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஈரநிலங்கள் வெட்லேண்ட்ஸ் அது தொடர்பாக இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த உடன்படிக்கையில வந்து இந்தியா சேர்ந்தது எப்பொழுது? ஐ போட்டு ரவுண்ட் போடுறேன். இந்தியா எப்பொழுது சேர்ந்தது அப்படின்னா பிப்ரவரி 1 1982 வந்து சேர்ந்திருக்கிறாங்க. 2ல ரைட்டா. ஸோ இந்த வெட்லேண்ட் இருக்குல்ல ஈரநிலங்கள் இது தொடர்பாக வந்து ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. இது ஒரு ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு பேர் வந்து என்னன்னா மான்ட்ராக்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடர்பாக ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. அந்த ரெக்கார்டு பேர் வந்து மான்ட்ராக்ஸ் ரெக்கார்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ரெக்கார்டு அப்படின்னா மான்ட்ராக்ஸ் ரெக்கார்டு. நான் இதில் கூட நீங்கள் எழுதுறேன். ரிலேட்டட் டு வெட்லேண்ட்ஸ் ஈரநிலங்கள் வந்து எது கூட தொடர்புடையதுன்னா மான்ட்ராக்ஸ் ரெக்கார்டு கூட தொடர்புடையது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்த வெட்லேண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, இல்ல வெட்லேண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். வெட்லேண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன? அதாவது இந்த ராம்சர் உடன்படிக்கை படி வந்து வெட்லேண்ட் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ஏரியா ஒன்று இருக்கணும். அந்த ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா வந்து தண்ணி தேங்கி இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவுல ரைட்டா தண்ணி தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வெட்லேண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுதான் வெட்லேண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, இந்த வெட்லேண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குது? வெட்லேண்டை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே எழுதுறேன். இந்தியாவில் டோட்டலா எத்தனை இருக்குதுன்னா 91. சரியா? ராம்சார் சைட் ஆர்எஸ்ன்னு போடுறேன். டோட்டலா இந்தியாவில் ராம்சார் சைட் வந்து அதிகமா இருக்கிறது வந்து சரி, இந்தியாவில் வந்து டோட்டலா 91 இருக்கு. இந்த 91ல எங்க அதிகமாக இருக்குது? நம்பர் 1 எந்த இடத்துல வந்து அதிகமா இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான ராம்சர் தலங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 இருக்குது. சரியா? 2வது இடத்துல வந்து உத்தரப்பிரதேசம். அது எல்லாமே வந்து கொஞ்சம் 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 உண்டு. சரி, இந்த ராம்சார் தலங்களை 91 தலங்கள்ல வந்து முதன் முதலாக எந்த தலத்தை வந்து அறிவித்தார்கள் அப்படின்னா 2 இடம். ஒன்று வந்து சிலிக்கா ஏரி, இது வந்து ஒடிஷால இருக்கு. ஒடிஷால இருக்கக்கூடிய சிலிக்கா ஏரியும் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கியோலாடியோ தேசிய பூங்கா, இந்த 2 தான். கியோலாடியோ தேசிய பூங்கா வந்து எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து 89 இருந்துச்சு. இப்பதான் ரீசெண்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 2 இதை ஆட் பண்ணாங்க. 89 இருந்தது. இப்ப எவ்வளவா இருக்குன்னா 91 இருக்கு. அப்ப அந்த 2 இதை வந்து எக்ஸ்ட்ரா 2 வந்து புதுசா ஆட் ஆயிருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துக்குள்ளதான். அந்த 2 வந்து என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஒண்ணு வந்து என்னன்னா கிச்சான் அப்படின்றது ஃபலோடியில இருக்குது. 2மே ராஜஸ்தான் தான் ஆக்சுவலா. கிச்சான். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெனார். இந்த 2மே வந்து எங்க இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான்ல தான் இருக்குது. ஓகே. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வேற என்ன முக்கியமானது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வெட்லேண்ட் டே. சரியா? ஈரநிலங்கள் தினம் வந்து எப்பொழுதுன்னா பிப்ரவரி 2. ஈரநிலங்கள் தினம் வந்து எப்பொழுதுன்னா அது வந்து பிப்ரவரி 2 தான் இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ அதையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பிப்ரவரி 2. நான் இதில் கூட நான் எழுதி போடுறேன். ஸோ வெட்லேண்ட் டே ஈரநிலங்கள் தினம் வந்து எப்பொழுது? அதுக்கு அடுத்தது வாட்டர் டே தண்ணீர் தினம் எப்பொழுது? அதுக்கடுத்து எர்த் டே வந்து இது வந்து எப்பொழுது? அதுக்கு அடுத்தது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? எழுதுறேன். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே இது எப்பொழுது? அடுத்தது வந்து ஓசோன் தினம். இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு தொடர்புடைய ஒரு சில தினங்கள். ரைட்டா? ஓசோன் தினம் வந்து எப்பொழுது? அடுத்தது சுற்றுச்சூழல் தினம், என்விரான்மெண்ட் டே. வந்து எப்பொழுது? ஸோ இது எல்லாம் வந்து ஒரு பேசிக்கான முக்கியமான டேஸ் அண்ட் தீம்ஸ். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் ஈரநிலங்கள் தினம் வந்து எப்பொழுதுனா நம்ம இப்பதான் பார்த்தோம் பிப்ரவரி 2.
2. அடுத்தது இந்த தண்ணீர் தினம், அதுக்கப்புறம் வாட்டர் டே, எர்த் டே, இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னா வாட்டர் டே வந்து இந்த டபிள்யூ இருக்குல்ல, டபிள்யூ அப்படியே நம்ம திருப்பி போடலாம் எம். ஸோ மார்ச் 22. அடுத்து எர்த் டே வந்து ஏப்ரல், அடுத்த மாதம் ஏப்ரல் 22. அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் அடுத்த மாதம் ஏப்ரல். அடுத்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அதுக்கு அடுத்த மாதம் மே 22. ஸோ மார்ச் 22, ஏப்ரல் 22, மே 22. ஓசோன் தினம் இது எப்பொழுது அப்படின்னா செப்டம்பர் 16. என்விரான்மெண்ட் டே, சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, நாட்டோவினுடைய உச்சி மாநாடு. ஸோ நாட்டோவினுடைய உச்சி மாநாடு இது வந்து எங்க வச்சு நடக்குது அப்படின்னா நெதர்லாண்டை வச்சு நடக்குது ஃபர்ஸ்ட் டைம். சரியா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க வச்சு நடக்குதுன்னா நெதர்லாண்ட்ல வச்சு. ஸோ நெதர்லாண்டில் எங்கே அப்படின்னா நெதர்லாண்டினுடைய தலைநகரமான ஹேக்ல தான். சரியா, ஹேக். அதுக்கு அடுத்தது வந்து 2026 நேட்டோவினுடைய உச்சி மாநாடு வந்து யார் நடத்தினா டர்க்கிக்கு பேர் மாற்றிட்டாங்க, துருக்கியே. சரியா, துருக்கியனா டர்க்கி தான், ரைட்டா. ஸோ அந்த டர்க்கி தான் வந்து 2026 நடத்த போகுது. அப்போ 2025 ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹேக் நடத்துறாங்க. அடுத்து 2026 டர்க்கி நடத்துறாங்க. ஓகே. ஸோ இந்த நேட்டோ அப்படின்றது இருக்குல்ல, நேட்டோ அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதனுடைய விரிவாக்கம் வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதனுடைய விரிவாக்கம் வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஓகே, ஒரு செகண்ட். ஸோ இதை தான் வந்து என்னென்று அழைப்பாங்கன்னா நேட்டோ அமைப்பு. சரி, இப்போ இந்த நேட்டோ அமைப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1949 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா பிரசல்ஸ்ல இருக்குது. பிரசல்ஸ் எங்க இருக்கு? பெல்ஜியம் நாடு. பெல்ஜியம் நாட்டினுடைய தலைநகரம் தான் பிரசல்ஸ். அங்கதான் வந்து நேட்டோவினுடைய தலைமையகம் இருக்குது. அதுக்கப்புறம் இதனுடைய தலைவர் ஹெட் யார் அப்படின்னா மார்க் ருட்டே. அடுத்தது இந்த நேட்டோல வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 32 உறுப்பினர்கள், 32 மெம்பர்ஸ். அதிகமா எக்ஸாம்ல கேட்டது வந்து 31வது உறுப்பினர் வந்து யார் அப்படின்றதும் 32வது உறுப்பினர் யார் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க, ரைட்டா. 31வது வந்து யார் அப்படின்னா ஃபின்லாண்டு. 32வது வந்து ஸ்வீடன். 32வது ஸ்வீடன். அதுக்கு அடுத்தது ஸோ இந்த 32 உறுப்பினர்களும் எந்த ஒரு கண்டத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னா வந்து யூரோப்பும் பிளஸ் வட அமெரிக்க கண்டமும் இந்த கண்டத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க, நார்த் அமெரிக்கா. ஸோ இது வந்து நேட்டோவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது G7 உச்சி மாநாடு. G7 மாநாடு இது எத்தனாவது மாநாடுனா 51வது, ரைட்டா, 51வது. ஸோ எங்க வச்சு நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கனடால வச்சு. 51வது G7 உச்சி மாநாடு கனடால வச்சு நடந்திருக்குது, ரைட்டா. ஸோ இதை வந்து நடத்திய தலைவர் வந்து யார் அப்படின்னா கனடாவினுடைய பிரதம மந்திரியான மார்க் கார்னே தான், ரைட்டா. கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டரான மார்க் கார்னே தான் நடத்தியிருக்கிறார். ஸோ G7 பொறுத்த வரைக்கும் இது வந்து 51வது 50வது உச்சி மாநாடு வந்து எங்க வச்சு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அதாவது 50th சம்மிட். இது வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா இட்டாலியில வச்சு. 50th வந்து இட்டாலியில வச்சு நடந்திருக்குது. ஸோ G7 அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்றப்ப G7 அப்ப வந்து 7 அப்படின்றது உறுப்பினர்களை குறிக்கிறது, ரைட்டா. உறுப்பினர்கள் அந்த 7 பேர் வந்து யார் அப்படின்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், GF கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அப்ப ஜே அப்படின்றது ஜப்பான், யூ அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஓகே, USA. ஐன்றது இட்டாலி, சீன்றது கனடா,
இ அப்படின்றது இங்கிலாந்து, அதாவது யுனைடெட் கிங்டம். அதுக்கடுத்து ஜி அப்படின்றது ஜெர்மனி. எஃப்ன்றது பிரான்ஸ். எஃப்ன்றது பிரான்ஸ். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து G7 நாடுகள். அடுத்தது பாருங்க, ஆறாவது பிம்ஸ்டெக்னுடைய உச்சி மாநாடு. உச்சி மாநாடு. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து எங்க வச்சு நடக்குது அப்படின்னா தாய்லாந்துடைய தலைநகரமான பேங்காக்ல வச்சு தான் நடந்திருக்கு. பிம்ஸ்டெக்னுடைய விரிவாக்கம் வந்து பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இதுதான் வந்து பிம்ஸ்டெக்னுடைய விரிவாக்கம். ஓகே, இந்த ஆறாவது பிம்ஸ்டெக் இருக்குல்ல, அதனுடைய கருப்பொருள் வந்து என்னன்னா பிம்ஸ்டெக் ப்ராஸ்பரஸ், ரெசிலியன்ட் அண்ட் ஓப்பன் அப்படின்ற ஒரு கருப்பொருளை வந்து வச்சிருக்காங்க. ரைட்டா, இப்போ வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு வந்து பிம்ஸ்டெக்னுடைய சேர்மன், அதாவது தலைவராக இருக்க போறது வந்து எந்த நாடுனா பங்களாதேஷ் தான் இருக்க போறாங்க. ரைட்டா, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னா தாய்லாந்து கிட்ட இருந்து இப்ப தலைவராக இருக்கிறது வந்து யார் அப்படின்னா அது பங்களாதேஷ் அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த பிம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலா எத்தனை நாடுகள் உறுப்பினர்களா இருக்கிறாங்கன்னா 1 2 3 4 5 6 7. சரியா, டோட்டலா வந்து 7 நாடுகள் வந்து உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஷார்ட்கட் எப்பொழுது உருவாக்கப்பட்டது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ எழுதுறேன், பிம்ஸ்டெக்னுடைய விரிவாக்கம் வந்து என்னன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். ஸோ இதுதான் வந்து பிம்ஸ்டெக்னுடைய விரிவாக்கம். ஸோ பிம்ஸ்டெக் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1997 உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு பிரகடனத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டதுன்னா பேங்காக் டிக்ளரேஷன். ஸோ 1997 பேங்காக் டிக்ளரேஷன் மூலியமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிம்ஸ்டெக் அப்படின்ற அமைப்பு. இதனுடைய தலைமையகம் வந்து எங்கு இருக்கிறதுனா டாக்காவில் இருக்கிறது. அடுத்து இதனுடைய இப்போ சேர்மன். சரியா, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா சேர்மனா வந்து அடுத்த ஒரு 2 வருஷம், ரைட்டா, அடுத்த ஒரு 2 வருஷம் வந்து யார் இருக்க போறாங்கன்னா பங்களாதேஷ் தான். ஓகே, பங்களாதேஷ். ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். ஒரு நிமிஷம். பங்களாதேஷ் தான். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய போன கிளாஸ்ல வந்து நான் பேங்காக்னு கொடுத்துருப்பேன், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பங்களாதேஷ் தான். அதுக்கடுத்து இதுல வந்து உறுப்பினர்களுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா MBBS. சரியா, MBBS NIT. MBBS வந்து NIT காலேஜில் படிக்கிறது, அதுதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட். ஸோ எம்ன்றது இப்போ இந்த 7 நாடுகளுமே வந்து எங்க எதை சுத்தி இருக்கணும்னா பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாவை சுத்தி தானே இருக்கணும். ஸோ அப்ப எம் அப்படின்றது மியான்மர் நாடு, பீன்றது பேங்காக், இன்னொரு பி வந்து பூட்டான், அடுத்து எஸ் அப்படின்றது ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் என் நேபாள், ஐன்றது இந்தியா, டி வந்து தாய்லாந்து. ஐ வந்து இந்தியா, டி வந்து தாய்லாந்து. ஸோ இதுதான் வந்து பிம்ஸ்டெக். BIMSTEC பிம்ஸ்டெக். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 46வது மற்றும் 47வது ஆசியான் அப்படின்ற ஒரு அமைப்பினுடைய உச்சி மாநாடு வந்து எங்க வச்சு நடந்துச்சுன்னா மலேசியா வச்சு நடந்துச்சு. 46 மற்றும் 47 ஆசியானுடைய விரிவாக்கம் வந்து அசோசியேஷன் ஆஃப்
சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், அதுதான் வந்து விரிவாக்கம். ரைட்டா, இது ஆசியான் அப்படின்றது 1967 அதே பேங்காக் டிக்ளரேஷன் மூலியமாக தான் உருவாக்கப்பட்டது. உருவாக்குனது யாரெல்லாம் அப்படின்னா இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து எல்லாருமே சேர்ந்து உருவாக்குனாங்க. ரைட்டா, 47வது உச்சி மாநாடு நவம்பர்ல வச்சு நடக்க போகுது. சரி, இப்ப இந்த ஆசியானை பொறுத்த வரைக்கும் ஆசியான்ல வந்து எதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆசியான் ஆசியானுடைய விரிவாக்கம் வந்து என்னன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். இதுதான் ஆசியானினுடைய விரிவாக்கம். இந்த ஆசியான் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1967 வந்து உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு பிரகடனம் மூலியமாக அப்படின்னா சேம் பேங்காக் டிக்ளரேஷன் தான். பேங்காக் டிக்ளரேஷன். ஸோ இந்த ஆசியானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் வந்து எங்கு இருக்கிறதுனா ஜகார்த்தா. ஜகார்த்தா எங்க இருக்கு? இந்தோனேஷியால இருக்கு. ஜகார்த்தா எங்க இருக்கு? இந்தோனேஷியா. இந்தோனேஷியானுடைய தலைநகரம் தான் ஜகார்த்தா. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 46வது மற்றும் 47வது உச்சி மாநாடு வந்து எங்க வச்சு நடக்க போகுது அப்படின்னா அது கோலாலம்பூர். கேஎல்னு போடுறேன், கோலாலம்பூர் எங்க இருக்கிறது அப்படின்னா மலேசியா. ஓகே. அடுத்தது இந்த ஆசியானை பொறுத்த வரைக்கும் ஆசியானினுடைய உறுப்பினர்கள் மெம்பர்ஸ், இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டிவி கிளிப் எம்பிபிஎஸ் அப்படின்ட்டு. சரியா, ஷார்ட்கட் வந்து டிவி அடுத்து கிளிப்பு, டிவி கிளிப் எம்பிபிஎஸ். சரி, இதுக்கு வந்து பாசிபிளா என்னென்ன நாடுகள்லாம் வரும்? ஓகே, அப்ப சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ரைட்டா, அதாவது தென்கிழக்கு ஆசியா பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் வந்து இதுல மெயினா வரவே செய்யும். ரைட்டா, அப்ப எந்தெந்த நாடுகள் அப்படின்னா டி அப்படின்றது தாய்லாந்து, வி அப்படின்றது வியட்நாம், தாய்லாந்து, வியட்நாம், சீன்றது கம்போடியா, எல் அப்படின்னா லாவோஸ், ஐ அப்படின்றது இந்தோனேஷியா, பி ஃபார் பிலிப்பைன்ஸ், எம் ஃபார் மலேசியா, பீனா புரூனை, பீன்றது பர்மான்றது இப்ப இருக்கக்கூடிய மியான்மர், அதுக்கப்புறம் எஸ்ன்றது சிங்கப்பூர். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, அடுத்து வந்து எந்த உச்சி மாநாடுனா வேர்ல்டு, அதாவது வேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க, வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட், வேவ்ஸ் சம்மிட் அப்படின்ட்டு. ஸோ எத்தனாவது நடந்திருக்கு அப்படின்னா வந்து முதல் தடவை வந்து நடக்குது. எங்க அப்படின்னா இந்தியாவில் தான். இந்தியாவில் எங்கன்னா மும்பையில வச்சு நடக்குது. சரியா, இந்தியாவில் மும்பையில வச்சு தான் நடக்குது. அடுத்தது 67வது நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் மிஷன் விக்சித் பாரத் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்குது. எங்க அப்படின்னா நியூ டெல்லியில வச்சுதான். எத்தனாவது அப்படின்னா 67வது மிஷன் விக்சித் பாரத் 1947 டு 2047, 100 வருஷம். ரைட்டா, ஸோ 100 வருஷத்துல நம்ம இந்தியா வந்து வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுல இருந்து வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்றத ஒரு இலக்கா வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து
ஸோ இந்தியா தான் வந்து 28வது காமன்வெல்த் ஸ்பீக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்த போறாங்க 2026 28வது காமன்வெல்த் ஸ்பீக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ். ரைட்டா? ஸோ இதை வந்து அனௌன்ஸ் பண்ணது வந்து யார் அப்படின்னா மக்களவையினுடைய சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப இந்த காமன்வெல்த்னு சொல்றாங்கல்ல, காமன்வெல்த் அப்படின்றது வந்து என்னன்னா காமன் வெல்த். ஸோ காமன்வெல்த் அப்படின்ற ஒரு நாடுகள் ஒரு செட் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குது. காமன்வெல்த் நாடுகளில் டோட்டலாக எத்தனை நாடுகள் இருக்குன்னா 56 நாடுகள் இருக்கு. 56 நாடுகள். ஸோ இந்த காமன்வெல்த் உறுப்பினராக வந்து இந்தியா சேர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால், இந்தியா வந்து காமன்வெல்த் நாடுகளில் உறுப்பினரான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா 1947 வந்து இவங்க வந்து சைன் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ இந்த 1947 வந்து இந்தியா சேர்ந்ததை வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை, அதாவது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அதை அங்கீகரித்தது வந்து எப்பொழுதுனா 1949 தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து எப்பொழுது வந்து அசம்பிளி ஸோ அதை எப்பொழுது வந்து அப்ரூவ் பண்ணாங்க, காமன்வெல்த் உறுப்பினராக சேர்ந்தது அப்ரூவ் பண்ணது எப்பொழுதுனா 1949 தான். 1949. சரி, இதே இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து வேற ஒரு சில விஷயங்களையும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் நேஷனல் பிளாக், இந்தியாவினுடைய தேசிய கொடியானது வந்து எப்பொழுது ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவினுடைய நேஷனல் சாங் எப்பொழுது ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றது தெரியணும். அதுக்கு அடுத்தது இந்தியாவினுடைய இந்தியன் நேஷனல் ஆந்தம், இந்திய தேசிய கீதம், இது வந்து எப்பொழுது ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றது தெரியணும். ஆந்தம், நேஷனல் ஆந்தம் அப்படின்றது ஜனகணமன, நேஷனல் சாங் அப்படின்றது வந்தே மாதரம். ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நேஷனல் ஃபிளாக் வந்து எப்பொழுது ஏற்றுக்கிட்டோம்னா ஜூலை 22, 1947. ஜூலை 22, 1947. இந்தியன் நேஷனல் சாங் ஆகட்டும், இந்த நேஷனல் ஆந்தம் ஆகட்டும், இந்த இரண்டுமே வந்து ஒரே நாளில் தான் வந்து ஏற்றுக்கிட்டோம். எப்பொழுதுனா குடியரசு தினத்திற்கு 2 நாளைக்கு முன்னாடி, ஜனவரி 24. ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து எப்பொழுதுனா 1949 மே 16. மே 16. நெக்ஸ்ட் அடுத்தது கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் பீஸ் கீப்பர்ஸ் ஃப்ரம் குளோபல் சவுத் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நடத்தியிருக்கிறாங்க. நடத்தினது வந்து யார் அப்படின்னா இந்தியா தான் வந்து நடத்தியிருக்கிறாங்க. ரைட்டா? அதாவது கான்ஃபரன்ஸ் ஆன் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பர்ஸ் யார் நடத்தியிருக்கிறாங்க? இந்தியா தான் நடத்தியிருக்காங்க. எங்க நடத்தியிருக்காங்கன்னா புதுடெல்லியில வச்சுதான் நடத்தியிருக்கிறாங்க. இதை வந்து ஏற்பாடு செய்தது வந்து யார் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம், பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தான் அவங்க வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஸோ இதுல வந்து இப்போ நம்மளுக்கு இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்றது இருக்குல்ல, யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து ஆக்சுவலா நிறைய அமைப்புகள் இருக்குது. ஓகே, யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது வந்து எதெல்லாம் அப்படின்னா ஒரு 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க யுனைடெட் நேஷன்ஸ்க்கு. அதுல எழுதுறேன், யுனைடெட் நேஷன்ஸ். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. யுனைடெட் நேஷன்ஸ் யுஎன். இந்த யுஎனுக்கு வந்து எத்தனை பிரின்சிபல் ஆர்கன் இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு 6 பிரின்சிபல் ஆர்கன், P1 படுற பிரின்சிபல் ஆர்கன் வந்து இருக்கு. 6 இருக்கு. ரைட்டா? 1, 2, 3, 4, 5, 6 டோட்டலா வந்து 6 இருக்கு. இந்த 6க்கு வந்து ஷார்ட்கட் வந்து எப்படின்னா GS இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். GS இஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். ரைட்டா? ஸோ இது வந்து எப்படின்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன் யுஎன்ஜிஏன்னு சொல்லுவாங்கல்ல, யுனைடெட் நேஷனுடைய பொதுச்சபை. அடுத்து இது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், யுஎன்எஸ்சி. இது வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்.
இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அடுத்து இந்த எஸ் அப்படின்றது யுனைடெட் நேஷன் செக்ரட்டேரியட். அடுத்து இது வந்து எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், எக்கோசாக் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில். ஸோ கடைசியா வந்து யுனைடெட் நேஷனுடைய ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படின்னா 24 அக்டோபர் 1945 உருவாக்கப்பட்டது. அடுத்து இதனுடைய தலைமையகம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா நியூயார்க். யுனைடெட் நேஷன் தலைமையகம் வந்து நியூயார்க். நியூயார்க் எங்க இருக்கு? அமெரிக்கால தான் இருக்கு. அடுத்து யுனைடெட் நேஷனுடைய செக்ரட்டரி ஜெனரல், ரைட்டா, செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னா அன்டோனியோ குட்ரஸ். அன்டோனியோ குட்டர்ஸ் அவர் தான் வந்து தலைவர். இது முக்கியம். அடுத்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ்க்கு எத்தனை பிரின்சிபல் ஆர்கன் அப்படின்னா 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ். ஸோ 6 பிரின்சிபல் ஆர்கனைசேஷன். ஒரு நிமிஷம். ஆர்கன்ஸ். ஸோ அந்த 6 தான் வந்து இந்த 6. இது முக்கியம். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது ஓகே, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, அடுத்து இது ஒன்று. சரி, இந்த இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த யுனெஸ்கோனுடைய அமைப்புல இந்த 6 பிரின்சிபல் ஆர்கனைசேஷன்ல இல்லாத ஒரு அமைப்பு வந்து எது அப்படின்னா அது வந்து யுனெஸ்கோ. நீங்க அடுத்த பேஜில் எழுதுறேன். யுனெஸ்கோனுடைய விரிவாக்கம் வந்து என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். யுனெஸ்கோனுடைய விரிவாக்கம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து யுனெஸ்கோவினுடைய விரிவாக்கம். சரி, இந்த யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷமும் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யுனைடெட் நேஷனுடைய ஃபர்ஸ்ட் இந்த யுனெஸ்கோவினுடைய இதெல்லாம் எழுதிக்கிறேன். இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1945 உருவாக்கப்பட்டது, நவம்பர் 16. அடுத்தது இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா பாரிஸ்ல இருக்கு. பாரிஸ் வந்து எதனுடைய தலைநகரம் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரம் தான் பாரிஸ். அடுத்தது இதனுடைய தலைவர் ஹெட் வந்து ஆட்ரே அசோலே. ஹெட் வந்து ஆட்ரே அசோலே. ஓகே, இது முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குல்ல, யுனைடெட் நேஷனுடைய எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், இவங்க வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஸோ டோட்டலாக இந்தியாவில் எத்தனை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இருக்குன்னா 44 இருக்கு. 44. இந்த 44ல் வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணது வந்து எது? 44ஆவதா வந்து அனௌன்ஸ் பண்ணது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப். மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப். ஸோ இது டோட்டலாக வந்து 12 கோட்டைகள். இந்த மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் டோட்டலாக ஒரு 14 கிடையாது, 12 கோட்டைகளை சேர்ந்தது. அந்த 12 வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மொத்தமாக 12 கோட்டைகள்.
12 ஃபோர்ட்ஸ். அந்த 12 கோட்டைகளை வந்து 11 1ன்னு பிரிக்கலாம். அதில் 11 கோட்டைகள் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு, ஒரே ஒரு கோட்டை வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோட்டை வந்து எது அப்படின்னா அது செஞ்சி கோட்டை. அது வந்து செஞ்சி கோட்டை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது முக்கியம். அதுக்கு அடுத்தது இந்த யுனெஸ்கோவே வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ ரீசெண்டாக யுனெஸ்கோஸ் மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒன்று இருக்கு. யுனெஸ்கோவினுடைய மெமரி ஆஃப் வேர்ல்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல வந்து 2 நூல்களை வந்து ஆட் பண்ணாங்க. ஒன்று வந்து வேத வியாஸ் அப்படின்றவரால் எழுதப்பட்ட பகவத்கீதை, வேத வியாசால் எழுதப்பட்ட பகவத்கீதா. அடுத்தது பரதமுனியால் எழுதப்பட்ட நாட்டிய சாஸ்திரா. ஸோ இதை வந்து ஆட் பண்ணாங்க. ஓகே, இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, புனேல, சரியா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புனேல வந்து ஏஷியா எக்கானமிக் டயலாக் 2025 அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரைட்டா, இதை வந்து சேர்ந்து நடத்தினது யார் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அதுக்கப்புறம் பூனே இன்டர்நேஷனல் சென்டரும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு இதுக்கான கருப்பொருள் வந்து எக்கானமிக் ரெசிலியன்ஸ் அண்ட் ரிசர்ஜன்ஸ் இன் அன் எரா ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு கருப்பொருளை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் 2025. வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் 2025. இது எத்தனாவது பதிப்புனா 24வது பதிப்பு. ரைட்டா, இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில வச்சு நடந்துச்சு. இதுக்கான கருப்பொருள் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆக்சலரேட்டிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் கிளைமேட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு கருப்பொருளை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த யுனைடெட் நேஷன் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்ற ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோல் அப்படின்னா எத்தனை கோல் அப்படின்னா 17 கோல். அப்போ கோல் அப்படின்னாலே வந்து ஏதோ ஒரு இலக்கு இருக்கணும்ல, அது எந்த வருஷம் இலக்கு அப்படின்னா 2030. இந்த கோலை வந்து எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 2015 ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் ஃபிக்ஸ் பண்ணது வந்து எப்பொழுது நடைமுறைக்கு வரப்பட்டது அப்படின்னா ஜனவரி 1, 2016 தான். ஸோ அப்போ ஜனவரி 2016 இருந்து 2030 வரைக்கும் தான் அந்த கோல். டோட்டலாக வந்து ஒரு 15 வருஷம் வந்து அந்த கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எத்தனை கோல் அப்படின்னா 17 கோல். அந்த 17 கோலுக்குமே வந்து நம்மளுடைய சந்திரமேக்ஸ் 2.0 சேனலில் வந்து நான் ஷார்ட்கட் சீரிஸ் வந்து விட்டுருக்கேன். ஷார்ட்கட் சீரிஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா மொதல் வீடியோவே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த 17 கோலை வந்து நம்மளுக்கு இந்த 17 கோல் வந்து பெருசு, ரொம்ப பெருசு. அதாவது நோ பாவர்ட்டி, ஹங்கர், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற மாதிரி 17 இருக்கும். எக்ஸாமுக்கு முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். காரணம் என்னன்னா 7வது கோல் எது, 13வது கோல் எது, 17வது கோல் எது, 10வது கோல் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த அரை மணி நேரம் வீடியோ ஒரே ஒரு தடவை பார்த்தா மட்டும் போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் மட்டும்தான் இருக்கவே செய்யும். ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட், ஸோ இந்த வீடியோக்கு கீழேயே வந்து அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலினுடைய லிங்க்குமே வந்து கொடுக்குறோம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து 24வது இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் மீட்டிங். சரியா, 24வது இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் மீட்டிங் ஆஃப் த COM அது வந்து நடந்திருக்கு. ரைட்டா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். COMனா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ரைட்டா, ஏன்னா நம்மளுக்கு வந்து எத்தனையோ ஒரு ஆயிரக்கணக்கான உச்சி மாநாடுகள், ஆயிரக்கணக்கான மாநாடுகள் நடந்திருக்கும். அதில் வந்து எல்லாமே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சில மாநாடுகளை மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது தான். ரைட்டா, ஸோ அது நடத்தினது வந்து யார் அப்படின்னா இலங்கை தான் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து சஸ்டைனபிள் இந்தியன் ஓஷன் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன். சரியா, இது முக்கியம். ஸோ இந்தியா வந்து சேர்ந்து நடத்தினது, ஸ்ரீலங்கா கூட சேர்ந்து நடத்தினது வந்து யார் அப்படின்னா அது வந்து இந்தியா தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான முக்கியமான ஒரு கம்ப்ளீட் ஒரு ரிவிஷன். ரைட்டா, உச்சி மாநாடுகளை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டிஃபென்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. டோட்டலாக 6 டாபிக் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபேர்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸ் இருக்குது. இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.